الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إلى آخر الآية. மேலான என் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, நேயர்களே, மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதாவது, எங்கள் அனைவருக்கும் தெரியும், முழு உலகமும் பேசக்கூடிய முழு உலகம், அதாவது முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், முழு உலகத்திலும் வாழக்கூடியவர்கள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேசக்கூடிய ஒரு விடயம்தான் பலஸ்தீன் இஸ்ரேலுடைய பிரச்சினை. பலஸ்தீன் இஸ்ரேலை பற்றி பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது, ஒரு வருடத்துக்கும் அதிகமாக இன்று பலஸ்தீன் மக்களுக்கு எதிரான பிரச்சினை நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முழு உலகமும் அவதானித்து கொண்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, முழு உலகமும் கண்காணித்து கொண்டிருக்கின்றது. என்ன நடைபெறுகின்றது, என்ன நடைபெறப் போகின்றது என்று முழு உலகமும் பார்த்து கொண்டிருக்கின்றது. நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லீம்களாகிய நாங்களும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாரிடத்தில் அதிகாரம் இருக்கின்றதோ, யாரிடத்தில் அல்லாஹ் பவரை கொடுத்திருக்கின்ற அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றாரோ அவர்களும் வாய் மூடி மௌனிகளாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களால் தான் பேசுவதற்கு முடியாது, எங்களால் தான் கதைப்பதற்கு முடியாது. ஆனால் யாருக்கு கதைப்பதற்கு, பேசுவதற்கு சக்தியை, பவரை, அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றாரோ அவர்களும் மௌனமாக, அவர்களும் மௌனிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அரேபிய நாடுகளும் இன்று அந்த பிரச்சினையை பற்றி பேசாமல், இந்த பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யாமல் ஒரு சில நாடுகளை தவிர ஏனைய நாடுகள் சார்பாகவும் அமைதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்று ஏராளமானவர்கள் மன்னரை அடைந்து விட்டார்கள், மன்னரை சென்று விட்டார்கள். ஏராளமான, அதாவது 40,000க்கும் அதிகமான மரணங்கள் அந்த பலஸ்தீன் நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த யுத்தத்தின் மூலமாக ஐநா சபையும் பார்த்து கொண்டிருக்கின்றது. ஏனைய பெரும் பெரும் அதிகாரமுள்ள சபைகள், அதிகாரமுள்ளவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வேடிக்கை பார்ப்பது முறையல்ல, இதனை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதுதான் முறை. பலஸ்தீன் என்பது, கண்ணியத்துக்குரியவர்களே, இறைவன் அல்லாஹ் எங்களுக்கு தந்த பெருமதியான சொத்து. முதலாவது மக்கா. இதனை பாதுகாப்பது அந்த சவுதியிலே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மாத்திரமல்ல, அந்த சவுதியுடைய இளவரசருக்கு மாத்திரமல்ல, சவுதியுடைய மன்னருக்கு மாத்திரமல்ல, முழு உலக மக்களுக்கும் கடமை. முழு உலக மக்களும் துஆ செய்ய வேண்டும், யா அல்லாஹ் இந்த மக்கமா நகரை பாதுகாத்து விடு, எதிரிகளின் ஆபத்துகளிலிருந்து பாதுகாத்து விடு என்று துஆ செய்வது எங்களுடைய தலையாய கடமை. அதே போன்று மதீனா, அல்லாஹ் தந்த மிகவும் பெருமதியான சொத்து மதீனா. மதீனா ஸ்வர்க்க பூமி என்று சொல்லுவார்கள். அதே போன்று பலஸ்தீன், பலஸ்தீன் என்பது மஹ்ஷர் மைதானம் போன்று. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமிகளை அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியமான இடங்களாக, பெருமதியான சொத்துக்களாக தந்திருக்கின்றான். மலக்குமார்கள் அனைவர்களும் இறக்கைகளை அந்த பலஸ்தீனிலே விரித்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த பலஸ்தீனிலே இறங்கி கொண்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, யூரோப் கண்டத்தில், அமெரிக்காவில், யூகேயில், கனடாவில், சைப்ரஸில் ஒரு நபி வந்த வரலாறு கூட பதிவு செய்யப்படவில்லை. அமெரிக்கா வல்லரசு நாடு என்று சொல்லுகின்றது, யூகே சக்தி வாய்ந்த நாடு என்று சொல்லுகின்றது, கனடா சக்தி வாய்ந்த நாடு என்று சொல்லுகின்றது. எங்கள்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு நபியும் வந்த வரலாறு, எந்த ஒரு நபியும் இறங்கிய வரலாறு, அந்த பூமியில் இறங்கிய வரலாறு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் பலஸ்தீனில் காலடி வைக்காத ஒரு நபி கூட இல்லை.
எந்த நபி எடுத்துக்கொண்டாலும் அந்த பலஸ்தீனில் எல்லா நபிமார்களுடைய காலடியும் பட்டிருக்கின்றது. யூரோப்பில் ஒரு குர்ஆனுடைய வசனம் கூட இறங்கவில்லை. யாராலும் சொல்ல முடியுமா? அமெரிக்காவில் ஒரு குர்ஆனுடைய ஆயத்து இறங்கியது, கனடாவில் ஒரு குர்ஆனுடைய ஆயத்து இறங்கியது, யூகேயில் ஒரு குர்ஆனுடைய ஆயத்து இறங்கியது. யாராலும் சொல்ல முடியுமா? முடியாது. யூரோப்பில் குர்ஆனுடைய ஆயத்து இறங்கிய வரலாறே கிடையாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 7வது வானம் அழைத்து சென்றதும் இந்த பலஸ்தீனில் இருந்துதான். அதாவது அல்லாஹ் சொல்லுகின்றான் என்ன? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. அதாவது ஒரே தினத்தில் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மஸ்ஜிதுல் ஹராத்தில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை ஒரே இரவில் அல்லாஹ் இஸ்ராவுடைய வழிப்பயணத்தை ஏற்பாடு செய்தான். கண்ணியத்துக்குரியவர்களே, மக்காவுக்கும் பலஸ்தீனுக்கும் எவ்வளோ தொலை தூரம்! ஆனால் ஒரே இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிச் செல்லப்பட்டார்கள் பலஸ்தீனுக்கு. அப்படி என்றால் அல்லாஹ்வுக்கு வேறு இடங்களை தெரிவு செய்ய முடியாதா? இஸ்ரா சொல்வதற்கு வேறு இடங்களை தெரிவு செய்ய முடியாதா? ஏன் அல்லாஹ் பலஸ்தீனை தெரிவு செய்தான்? பலஸ்தீன் என்பது அவ்வளவு கண்ணியமான ஒரு பூமி, பலஸ்தீன் என்பது அவ்வளவு சிறந்த ஒரு பூமி என்பதனால தான் அல்லாஹ் அந்த பலஸ்தீனை இஸ்ராவுக்காக வேண்டி தெரிவு செய்தான். மஸ்ஜிதுல் மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீனுக்கு இரா வழிப்பயணம் ஒரே இரவில் சென்றிருக்கின்றார்கள். இஸ்ராவும் மிஅராஜும் ஒன்று என்று சொல்ல முடியாது. இஸ்ரா என்பது வேறு, மிஅராஜ் என்பது வேறு. அந்த மிஅராஜுடைய பயணம் கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டுக்கும் வித்தியாசமான தொடர்புகள் இருக்கின்றது. மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு சென்றது இஸ்ரா, பலஸ்தீனிலிருந்து 7 வானம் தாண்டி சென்றது தான் அதாவது மிஅராஜுடைய பயணம். அந்த மிஅராஜுடைய பயணத்தை ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட்டிச் சென்றார்கள். பலஸ்தீனிலிருந்து 1வது வானம், 2வது வானம், 3வது வானம், அப்படியாக 7 வானத்தையும் தாண்டி சித்ரத்துல் முன்தஹாவுக்கு போகின்றார்கள். சித்ரத்துல் முன்தஹா என்றால் என்ன? இலந்தை இலை, இலந்தை இலையின் தீர்ச்சி என்று சொல்லுவார்கள் அரபியில். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த இடத்துல வைத்து ரசூலுல்லாஹ்விடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இதற்கு அங்கால வர முடியாது, நீங்கள் தான் போக வேண்டும் என்பதாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய அர்ஷ் வரைக்கும் சென்றார்கள். அல்லாஹுவின் சிம்மாசனம் வரைக்கும் அந்த சிம்மாசனம் இருக்கின்றதே, அல்லாஹுடைய அரிசி 8 மலக்குகள் தாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 8 மலக்குடைய அந்த 8 மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவருடைய தோல் புஜத்திலிருந்து கழுத்து வரை செல்வதற்கு 700 வருடங்கள் தேவை. தோல் புஜத்திலிருந்து கழுத்து வரைக்கும் செல்வதற்கு 700 வருடங்கள் தேவை. அப்படி என்றால் அந்த 8 மலக்குமார்களும் எப்படி சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று ஒவ்வொருவரும் நாங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 7 வானத்தையும் தாண்டி அரசுக்கு சென்று அல்லாஹுவை சந்தித்து தொழுகையை பெற்று கொண்டு வந்தார்கள். எந்த இடத்திலிருந்து போனார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீனிலிருந்து தான் சென்றார்கள். அப்படி என்றால் அல்லாஹுக்கு வேறு பூமிகள் இல்லையா? வேறு இடங்கள் இல்லையா? வேறு நாடுகள் இல்லையா? ஏன் பலஸ்தீனிலிருந்து அல்லாஹ் மிஅராஜுடைய பயணத்துக்கு நபியை அனுப்பினான்? அப்படி என்றால் அது ஒரு கண்ணியமான பூமி, அப்படி என்றால் அது ஒரு இந்த பரிசுத்தப்படுத்தப்பட்ட பூமி. அதனால தான் அல்லாஹ் பலஸ்தீனை தெரிவு செய்தான் மிஅராஜுடைய பயணம் செல்வதற்காக வேண்டி. அந்த பலஸ்தீன் இருக்கின்றதே, அந்த பலஸ்தீனில் இறங்காத நபிமார்களே இல்லை. உதாரணமாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட அந்த பலஸ்தீனில் இறங்கியிருக்கின்றார்கள், வாழ்ந்திருக்கின்றார்கள். அதே போன்று ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கில் பிறந்து கண்ணியத்துக்குரியவர்களே எங்கே வளர்ந்தார்கள்? பலஸ்தீனில் வளர்ந்தார்கள். அதே போன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பலஸ்தீனில் வளர்ந்தார்கள். அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் அனைவர்களையும் உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். நீண்ட பெயர்களை சொன்னால் பட்டியல் நீண்டு கொண்டு போகும். அதனால் முக்கியமானவர்கள் இவர்கள் அனைவர்களும் பலஸ்தீனில் வாழ்ந்தவர்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில் பிறந்து திரும்ப ஜோர்தானுக்கு சென்றார்கள். ஜோர்தானுக்கு சென்று அங்கே ஒரு பெண்ணை திருமணம் முடித்து பின் எகிப்துக்கு சென்றார்கள். அங்கே எகிப்துக்கு சென்று ஃபிர்அவுனை இறைவனின் பக்கம் அழைத்தார்கள், தாவத் கொடுத்தார்கள். அதாவது அல்லாஹ் கலிமாவை ஏற்றுக்கொள் என்ற தாவத்துடைய பிரச்சாரத்தை ஃபிர்அவுனுக்கு கொடுத்தார்கள். அதற்கு பின்னால் ஃபிர்அவுன் அங்கே அழிக்கப்பட்ட வரலாறு. நான் சுருக்கமாக வரலாறுகளை சொல்லிக் கொண்டு போகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அங்கே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் வருகின்றது. மலக்குல் மௌத் வந்தார். கண்ணியத்துக்குரியவர்களே, உங்களுடைய உயிரை கைப்பற்றுமாறு அல்லாஹ் எனக்கு ஏவி இருக்கின்றான். அதற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? அந்த மலக்குல் மௌத்துக்கு அப்படியே அவருடைய கையால் ஓங்கி அறைந்து விட்டார். கண் அப்படியே கலண்டு வந்து விட்டது. பின் இறைவனிடம் பயந்து ஓடோடி சென்று அல்லாஹுவிடம் சொல்லுகின்றார்கள், யா அல்லாஹ், நீ ஒரு மூசாவுடைய உயிரை கைப்பற்றுமாறு என்னை அனுப்பினாய். அவர் எனக்கு ஓங்கி அறைந்து விட்டார். என்னுடைய கண் அப்படியே கலண்டு விட்டது, யா அல்லாஹ் என்று சொன்னார். அதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? அந்த மலக்குல் மௌத்துடைய கண்ணை அப்படியே ஒட்டி விட்டு என்ன செய்ய, திரும்ப நீங்கள் போங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கு பின்னால் மலக்குல் மௌத் என்ன செய்கின்றார்? போகின்றாரு. போய் சொல்லுகின்றாரு, நீ உங்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுமாறு சொல்லியிருக்கின்றான். உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அதற்கு பின்னால் அந்த மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், மூசாவிடம் திரும்பி போங்கள். போய் நீங்கள் உலகில் வாழ விருப்பமா இல்லையா? விருப்பமா இல்லையா? பரவாயில்லை. விருப்பமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. விருப்பமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு காளை மாட்டை கொண்டு வர வேண்டும். அந்த காளை மாட்டை கொண்டு வந்து உங்களுடைய கையை அந்த காளை மாட்டிலே வைக்க வேண்டும். அந்த வைக்கக்கூடிய இடத்துல எத்தனை முடிகள் இருக்கின்றதோ ஒவ்வொரு முடிக்கும் 1 வருடம் உயிர் வாழலாம். அப்படி என்றால் எத்தனை லட்சக்கணக்கான வருடங்கள் உலகத்திலே உயிர் வாழ முடியுமோ அத்தனை வருடம் வாழலாம். அப்போ அல்லாஹுவிடம் அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், சும்ம மாதா, அதற்கு பின்னால் என்ன? எத்தனை லட்சக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்தாலும் அதற்கு பின்னால் என்ன? அதற்கு பின்னால் அல்லாஹ் சொல்லுகின்றான், மூசாவே, அதற்கு பின்னால் மௌத்துத்தான் என்று சொல்லுகின்றான். அதற்கு பின்னால் என்ன சொல்லுகின்றார் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்? யா அல்லாஹ், ஒரு கல்லை, ஒரு பந்தை வீசினால் எவ்வளோ அவசரமாக அந்த கல் அந்த பந்து போகுமோ அதை விடவும் அவசரமாக என்ன பலஸ்தீனுக்கு அனுப்பி அங்கே எனக்கு மௌத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்கின்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அப்படியே அனுப்புகின்றான். அவசரமாக ஒரு கல் எப்படி அவசரமாக போகுமோ, ஒரு பந்து போல் எவ்வளோ அவசரமாக ஓடோடி செல்லுமோ அதை விடவும் அவசரமாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி அங்கே அவருடைய உயிரை கைப்பற்றுமாறு அந்த மலக்குல் மௌத்துக்கு அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பலஸ்தீனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கபரு சிவப்பு நிற மண்மேட்டில் அமைந்திருக்கின்றது, அமையப்பெற்றிருக்கின்றது என்ற விடயத்தை ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படியென்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில் பிறந்து அங்கே ஃபிரௌனுக்கு தாவத் கொடுத்து அங்கே வாழ்ந்தவர், ஜோர்டானில் திருமணம் முடித்தவர், ஏன் ஆசைப்பட்டார் பலஸ்தீனில் மரணிக்க வேண்டும், அந்த பூமியில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஏன் ஆசைப்பட்டார்? அவ்வளவு சிறந்த பூமி, அல் அர்லுல் முக்கத்தஸா, அவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்ட பூமிதான் அந்த பலஸ்தீன். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த பலஸ்தீனுக்கு? இன்று என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு? முஸ்லீம்களுடைய முதலாவது கிபுலா. முஸ்லீம்கள் 16 மாதம் 17 மாதம் முன்னோக்கி தொழுது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை வைத்து. அதற்கு பின்னால் அல்லாஹ் உத்தரவிடுகின்றான், நீங்கள் இப்பொழுதோ ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம்,
நீங்கள் இப்பொழுது என்ன செய்யுங்க, மஸ்ஜிதுல் ஹராத்தின் பக்கம் உங்களுடைய கிப்லாவாக முன்னோக்கி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்ற குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குகின்றான். கண்ணியத்துக்குரிய அன்புக்குரிய சகோதரிகளே, அன்புக்குரிய தாய்மார்களே, அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இன்று அந்த சிறப்பான இடங்களில் என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது? ஆயிரக்கணக்கான இன்னசென்ட் அப்பாவிகளுடைய உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்பாவிகளுடைய உயிர்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று மாத்திரமல்ல, இதற்கு முன்னாலும், அதாவது 1097 ரோம் சக்கரவர்த்திகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன செய்கின்றார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸாவை தாக்குகின்றார்கள். அக்ஸாவை கிறிஸ்தவர்கள் வெற்றி கொள்ளுகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, முஸ்லீம்களில் அன்றைய காலத்திலும் 1097 70,000 முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஒரு எழுத்தாளர் சொல்லுகின்றார் என்னவென்றால், எனது குதிரையில் நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் உட்புறம் சென்றேன். குதிரையின் அதாவது முழங்கால் வரை இரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தை அவருடைய புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அன்று முதல் இன்று வரை பிரச்சினை தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் கடமை செய்து கொண்டிருக்கக்கூடிய இமாமை இப்பொழுது கைது செய்து வைத்திருக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் என்ன செய்கின்றோம்? அந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு குறைந்தது ஒரு துஆ பிரார்த்தனையாவது செய்கின்றோமா? அடுத்தது, அவருடைய மென்பொருள்கள் இருக்கின்றது, மென்பானங்கள், அவர்களுடைய மென்பானங்களை நாங்கள் தவிர்த்து நடக்கின்றோமா? இல்லை சகோதரர்களே, நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் பலஸ்தீனுக்கு சார்பாக பேசக்கூடியவர்கள் என்று சொல்லுகின்றோம், மார்பு தட்டி சொல்லுகின்றோம். ஆனால் என்ன செய்கின்றோம்? நாங்கள் ஒரு துஆவாவது அவர்களுக்கு செய்கின்றோமா? இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டும். அந்த பலஸ்தீன் நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம்களையும் பாதுகாக்க வேண்டும். யாரெல்லாம் அவர்கள் மரணித்தார்களோ அவர்களை சுஹதாக்களுடைய பட்டியலில் நாளை மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் எழுப்ப வேண்டும். அங்கே பசி பட்டணியோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை, சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, கண்ணியத்துக்குரிய குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எவ்வளோ அவலங்களுக்கு மத்தியில், எவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில், எவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நிலைமை எங்களுக்கு வந்துவிட்டால் எவ்வாறான ஒரு கவலை, எவ்வாறான ஒரு இமோஷனல் எங்களுக்கு ஏற்படும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இன்று ஒரு வருடத்துக்கும் அதிகமாக அந்த பலஸ்தீனுடைய மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், கண்ணீர் வடிக்கின்றார்கள். அவர்கள் எதற்காக வேண்டி கஷ்டப்படுகின்றார்கள்? அவர்கள் கஷ்டப்படுவது அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக, அந்த அர்லுல் முகத்தஸா என்று சொல்லக்கூடிய அந்த புனித பூமிக்காக வேண்டித்தானே கஷ்டப்படுகின்றார்கள். அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாக்க வேண்டும் என்று தானே கஷ்டப்படுகின்றார்கள். வேறு ஒன்றும் நோக்கமல்ல சகோதரர்களே. எனவே அவர்களுடைய சுகதுக்கங்களில் நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும். மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது அந்த பலஸ்தீனில் உள்ள மக்களுக்கு மாத்திரம் சொந்தமான சொத்து அல்ல. முழு உலகத்திலும் அவர்கள் பாகிஸ்தானில் வாழலாம், இலங்கையில் வாழலாம், அவர்கள் கனடாவில் வாழலாம், அவர்கள் அமெரிக்காவில் வாழலாம், யாராக இருந்தாலும் முழு உலக முஸ்லீம்களுக்கும் சொந்தமான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. முழு உலக மக்களுக்கும் சொந்தமான அது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் அந்த காபத்துல்லா. முழு உலக மக்களுக்கும் சொந்தமான ஒரு சொத்து தான் அந்த மதீனா முனவ்வரா என்று சொல்லக்கூடிய புனிதமான பூமி. கண்ணியத்துக்குரியவர்களே, இவைகளை பாதுகாப்பது, இவைகளுக்காக துஆ செய்வது எங்களுடைய தார்மீக கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுடைய சுகதுக்கங்களில் நானும் ஒரு பங்குதாரி என்று காட்டுவதற்கு, நானும் ஒரு பங்குதாரி என்று நினைத்து நாங்களும் அவர்களுக்காக வேண்டி துஆ செய்வோம். அவருடைய மென்பானங்களை நாங்கள் தவிர்த்து நடப்போம். அவருடைய மென்பானங்கள் தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது கூடுதலான விற்பனை செய்யப்படக்கூடிய பொருட்கள், பெயர்களை சொல்வது நல்லமில்லை என்று நினைக்கின்றேன். அவருடைய மென்பானங்களை தவிர்த்து நடக்க வேண்டும். அவர்களுடைய பொருட்கள், அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நாங்கள் ஒவ்வொருவரும் தவிர்த்து நடக்க வேண்டும். அதுதான் அந்த பலஸ்தீன் மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஆதரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே ரபுல் ஆலமீன் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அவர்களோடு அவருடைய சுகதுக்கங்களில் பங்கு கொள்ளக்கூடிய மக்களாக, அவர்களுக்கு துஆ செய்யக்கூடிய மக்களாக, எங்களுடைய இமோஷனை அவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய
மக்களாக ஆக்குவானாக. அரபு தேசங்களே அவர்களுக்காக வேண்டி பேசக்கூடிய வாய் சுரக்கக்கூடிய தலைவர்களாக அல்லாஹ் அவர்களை உருவாக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.